திருமயம் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, அறிவளம் பகுதியை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வணிக பெருமக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை பொறுப்பாளர்களே, கூட்டணி கட்சியின் தலைவர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நண்பர் அவர்கள் என்னை பற்றி பேசுகிற போது ஈரோட்டிலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்றால் இல்லை, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நான் அறிவளத்தில் இந்த ஊருக்கு வந்ததற்காக நான் சொல்லவில்லை. 120 ஆண்டுகளுக்கு முன்னால் என் அப்பா பிறந்த ஊர் இந்த அரிமளம் தான். எனவே என்னுடைய தொடக்கம் மூலம் விதை இந்த அரிமளம் மண்ணிலே தான் இருக்கிறது. அந்த நன்றி உணர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் உங்கள் முன்னால் இருக்கிறேன். என் அப்பாவினுடைய பெயர் காரைக்குடி ராம் சுப்பையா என்று சொல்லப்பட்டாலும் உண்மையில் அவர் அரிமளம் சுப்பையா தான். இங்கேதான் பிறந்தவர். எனவே இந்த ஊருக்கு வருகிற போதே எனக்கு அந்த ஒரு மகிழ்ச்சியும் இருந்தது. 2 நாட்களுக்கு முன்பு இந்த தொகுதியில் எங்கே பேசுகிறீர்கள் என்று அண்ணன் ரகுபதி அவர்கள் கேட்டபோது 5-6 ஊர்களை காட்டினார். நான் அரிமளத்தில் பேசுகிறேன் என்றேன். என்ன சட்டென்று அந்த ஊரை தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் நான் இந்த காரணத்தை சொன்னேன். எனவே இன்றைக்கு மறுபடியும் அமைச்சர் ரகுபதி அவர்களுக்கு ஏற்கனவே 3 முறை இந்த தொகுதியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ரகுபதி அவர்களை 4வது முறையாகவும் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ரகுபதி அவர்கள் வெற்றி பெற வேண்டும், திமுக கழகம் வெற்றி பெற வேண்டும், மறுபடியும் ஆட்சியில நாம் அமர வேண்டும். எதற்காக என்றால் கட்சி வளர வேண்டும் என்பதற்காக அல்ல, கூட்டணி கட்சிகள் பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்த தமிழ்நாடு நலம் பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் பார்த்து கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு நலம் பெற வேண்டும் என்றால் எப்படி திமுக ஆட்சியில மட்டும் அது நடக்கும் என்று நீங்கள் கேட்கலாம். நம்முடைய நண்பர் வழக்கறிஞர் வைரமுத்து அவர்கள் பேசுகிற போது 5000 ரூபாய் சட்டென்று உங்கள் கணக்கிலே வந்து சேர்ந்ததா என்றால் எனக்கு அதை காட்டிலும் நாம் கவனமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால் அவர் பேசுகிற போதே சொன்னார், சென்ற முறை தேர்தலில் வாக்கு கேட்டு வந்த போது எங்கு பார்த்தாலும் கொரோனா என்கிற ஒரு கொடிய நோய் இந்த நாடு இந்த உலகம் முழுவதையும் பற்றி கொண்டிருந்தது. அப்போதுதான் நாம் எல்லோரும் இப்படி இல்லை, முகங்களிலே முகமூடி போட்டுக் கொண்டு நின்று கொண்டிருந்தோம். இன்றைக்கு நம் வீட்டுக்கு யாராவது முகமூடியோடு வந்தால் நமக்கு அச்சம் வரும். அன்றைக்கு முகமூடி இல்லாமல் வந்தால் அச்சம் வரும். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நம்முடைய கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் என்ன அறிவித்தார் என்பது உங்களில் பலருக்கும் நினைவூட்டுவதற்காக சொல்கிறேன். அந்த கொரோனா நோயில் ஏதேனும் குழந்தைகள் இங்கே வருகிற போது கூட குழந்தைகளை இங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஏதேனும் குழந்தைகள் தங்களின் பெற்றோர் 2 பேரையும், அம்மா அப்பா 2 பேரையும் இழந்திருந்தால் அவர்கள் அனாதை பிள்ளைகள் அல்ல, அரசின் பிள்ளைகள் என்று சொல்லி அந்த பிள்ளைகளின் பெயரில் 5 லட்சம் ரூபாய் வங்கியிலே செலுத்திய அரசு நம்முடைய அரசு. அது மட்டுமல்லாமல் அம்மா அப்பா இருவரில் ஒருவர் இறந்திருந்தால் 3 லட்சம் ரூபாயை வங்கியில் செலுத்தியதோடு அந்த பிள்ளைகளின் படிப்புக்கும் உதவுகிறோம் என்று சொன்ன அரசு தான் நம் தமிழ்நாடு அரசு, நம் திராவிட மாடல் அரசு. எதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் என்றால் அந்த குழந்தைகள் சென்ற தேர்தலிலும் வாக்களிக்கவில்லை, இந்த தேர்தலிலும் வாக்களிக்க போவதில்லை. எனவே ஓட்டுக்காக அல்ல, இந்த நாட்டுக்காக பாடுபடுகிற கட்சி நம்முடைய திமுக கழகம். அதில் இருக்கிற சட்ட சிக்கல்களை எல்லாம் எடுத்து சொல்லி இந்த அரசை சரியான வழியில் செலுத்துகிற ஒரு அமைச்சராக இருந்தவர் அருமைக்குரிய அண்ணன் ரகுபதி அவர்கள். எனவே ரகுபதி அவர்களினுடைய பங்களிப்பை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இன்றைக்கும் கூட நான் ஒன்றை நினைவுபடுத்த வேண்டும். நேற்றைக்கு ஒரு பெரிய வெற்றி நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இல்லையானாலும் அதை நான் சொல்ல வேண்டும். வெறும் தேர்தலுக்காக மட்டும் நாம் இல்லை என்பதற்காக நான் எடுத்து சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற தொகுதி, இது எம்எல்ஏ தேர்தல் என்றால் எம்பி தேர்தல் வருகிற போது அந்த இடங்களை கூடுதலாக ஆக்கப் போகிறோம் என்று தில்லியில் இருக்கிற அரசு சொல்லிற்று. எந்த அடிப்படையில்? எந்த மாநிலத்தில் மக்கள் தொகை கூடுதலாக இருக்கிறதோ அந்த மாநிலத்தில் கூடுதலாக உறுப்பினர்கள் என்று அறிவித்தார்கள். 1952 விடுதலை பெற்ற 5 ஆண்டுகளில் இந்தியா
எங்கே பார்த்தாலும் பஞ்சமும் வறுமையும் இருக்கிற போது இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் குழந்தைகளை 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்கிற குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை இந்திய அரசு கொண்டு வந்தது. ஆனால் பல மாநிலங்கள் அதை பின்பற்றவில்லை. தமிழ்நாடு தான் பின்பற்றியது. 2 குழந்தைகள், இப்போது 1 குழந்தை தான் பலருக்கும். எங்கள் காலத்தில எல்லாம் என்னோடு கூட பிறந்தவர்கள் 7-8 பேர். என் வயது ஒத்தவர்கள் எல்லோரும் 10 பேரோடு பிறந்திருப்பார்கள். இன்றைக்கு வீட்டுக்கு ஒத்தை பிள்ளை தான் இருக்கிறது, 10 பேர் இல்லை. அதை கூட ஒரு கூட்டத்தில் கேட்டார்கள், இப்படி 1 குழந்தை தான் என்றால் அண்ணன் தம்பி இல்லை, அக்காள் தங்கை இல்லை, அப்படியானால் சித்தப்பாவுக்கும் சித்திக்கும் அத்தைக்கும் மாமனுக்கும் வேலை இல்லை, நாம் உறவுகளுக்கு போய் விடுவோமா என்று கேட்டார்கள். நான் கூட்டத்திலே சொன்னேன், அப்படி பார்க்க வேண்டாம். நாம் உறவுகளை 4 சுவர்களுக்குள் மட்டும் தேட வேண்டாம். கதவை திறந்து தெருவுக்கு வாருங்கள், பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் காணடா என்று உணர்வோம். யார் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கிறானோ அவன்தான் அண்ணன் தம்பி, அவன்தான் உறவு. நீங்கள் எல்லோரும் இந்த ஊரில் இருக்கிறீர்கள் என்றால் உறவினர்களாக வாழ்வது என்பதுதான் உயர்ந்த பண்பு என்றெல்லாம் நாம் சொன்னோம். அதனால் நம்முடைய மக்கள் தொகை குறைந்தது. இப்போது என்ன சொல்கிறார்கள்? மக்கள் தொகை குறைவாக இருப்பதால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் குறைக்கிறோம் என்கிறார்கள். நீங்கள் சொன்னதை நாங்கள் செய்தோம், அதற்கு பரிசு கொடுக்கவில்லை என்றாலும் குற்றமில்லை, தண்டனை கொடுக்கிறார்கள். அதை எதிர்த்து இந்தியாவிலேயே குரல் கொடுத்தது யார்? இப்படியெல்லாம் மறுபடியும் தொகுதி மறுவரையறை என்கிற பெயரில் எங்கள் உரிமைகளை பறித்தால் நம்முடைய தலைவர் என்ன சொன்னார்? நீங்கள் திமுகவின் இன்னொரு பக்கத்தை பார்க்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்த துணிச்சல், அந்த நேரத்திலேயே அந்த சட்ட முன்வடிவ மசோதாவை நெருப்பிலே நாமக்கலிலே அவர் எரித்தார். அந்த தீ இந்தியா முழுவதும் பரவிற்று, நாடாளுமன்றத்திலே குரல் ஓங்கி ஒலித்தது. நேற்றைக்கு அந்த தீர்மானம் நாடாளுமன்றத்திலே தோற்று போனது என்பது ஒரு பெரிய செய்தி. எனவே எப்படி பார்க்கிறோம்? அது பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த தோல்வி என்று சொல்லி நிறுத்தி விடாதீர்கள். அது முதல் தோல்வி. முற்றிலும் தோல்வியை தமிழ்நாடு தரும். வருகிற தேர்தலில் முற்றிலும் அவர்களை தூர எறிந்து திமுக ஆட்சியை மறுபடியும் நாம் நிலைநிறுத்துவோம். காரணம், திரும்ப திரும்ப ஒன்றை நான் சொல்லுகிறேன், வெறும் தேர்தலுக்காக அல்ல. மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறோம், 1000 என்பதை 2000 ஆக்குகிறோம், 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கிறோம். இவையெல்லாம் தேர்தலுக்காக என்கிறார்கள். நான் கேட்கிறேன், நாங்கள் மக்களுக்கு கொடுத்து விட்டு தானே கேட்கிறோம், மக்களை ஏமாற்றி ஓட்டு கேட்கவில்லை. அது கூட பிழை இல்லை. ஆனால் தேர்தலை தாண்டி பிள்ளைகளுக்கு உதவுவது, நீங்கள் எண்ணி பாருங்கள், எந்த இடத்திலாவது இப்படி காலையில் இந்தியாவில் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கிறார்களா? காலையில் பிள்ளைகளுக்கு வயிறார உணவு 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை, இனி தேர்தலில் வெற்றி பெற்றால் 8ஆம் வகுப்பு வரை பிள்ளைகள் காலையில் எழுந்து பள்ளிக்கூடத்துக்கு போய்விடலாம், அங்கே உணவு தருவார்கள் என்பதே ஒரு பெரிய நம்பிக்கை, மகிழ்ச்சி. இங்கேயும் மறுபடியும் நான் இன்னொன்றை கேட்கிறேன், வெறும் வாக்குகளுக்காக என்று சொல்லுகிறீர்களே, 8ஆம் வகுப்பு வரை படிக்கிற எந்த பிள்ளைக்கு தேர்தலில் ஓட்டு இருக்கிறது? 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு வயது 13 தான் இருக்கும். இந்த தேர்தலில் ஓட்டு இல்லை. அடுத்த தேர்தலிலும் வருமா என்று சொல்ல முடியவில்லை. எனவே அடுத்த தேர்தலுக்காக இல்லை, அடுத்த தலைமுறைக்காக பாடுபடுகிற கட்சி நம்முடைய கட்சி. அப்படி பாடுபடுகிற ஆட்சி நம்முடைய ஆட்சி. நீங்கள் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிற பெண்கள் வெறும் பேச்சு கேட்பதற்காக இல்லை, இங்கே இருக்கிற ஆண்கள் நாம் பலரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த கூட்டணி மிக வலிமையாக இருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் இணைந்திருக்கின்றன என்றால் வெறும் தேர்தலுக்காக அல்ல, என்ன கிடைத்தாலும் இந்த நாட்டுக்கு நாங்கள் நிற்போம் என்று இங்கே கூடி பறக்கின்ற கொடிகள் கோட்டையிலும் பறக்க வேண்டும். மறுபடியும் மறுபடியும் இந்த மக்களுக்கு நன்மை செய்வதற்கு ஆட்சி அதிகாரம் இருந்தால் தான் முடியும். எனவே நீங்கள் எல்லோரும் திமுக உதயசூரியனுக்கு நம்முடைய அண்ணன் ரகுபதி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதோடு நிறுத்தி விடாமல் அக்கம் பக்கத்தில் பேசுங்கள், அண்டை வீடுகளில் பேசுங்கள், இந்த செய்திகளை எடுத்து சொல்லுங்கள். ஒவ்வொரு வீடாக நாங்கள் வந்து சொல்ல முடியாது. எனவேதான் இப்படி தெருவில் நின்று உங்களிடத்திலே சொல்லுகிறோம். சொல்லுங்கள். இந்த திராவிட இயக்கம் வளர்ந்ததே தேநீர் கடைகளிலும் முடிதிருத்தும் நிலையங்களிலும் தான். எளிய மக்களிடமிருந்துதான் இந்த கட்சி வளர்ந்தது, எளிய மக்களுக்காகத்தான் வளர்ந்தது. 2 செய்திகளை நினைவிலே கொள்ளுங்கள்.
எல்லோரும் சமம், சாதியின் அடிப்படையில் உயர்வும் தாழ்வும் இல்லை, எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் சகோதரர்கள் என்பது நம்முடைய முதல் முழக்கம் என்றால், பெண் ஆணுக்கு அடிமை இல்லை, பெண்ணும் ஆணும் சேர்ந்து வாழ வேண்டுமே தவிர ஒருவர் சார்ந்து வாழக்கூடாது என்று சொன்ன இயக்கமும் நம்முடைய இயக்கம் தான். இந்த 1000 ரூபாய் கொடுப்பது வெறும் பணம் இல்லை, அது பெண்களுக்கான சுயமரியாதை. நாங்கள் எங்கள் கால்களில் நிற்போம் என்று சொல்லுகிற துணிச்சலை அந்த பணம் மக்களுக்கு தர வேண்டும். எனவே பெண் ஆண் என்கிற வேறுபாடு இல்லை, இந்த ஜாதி அந்த ஜாதி என்கிற வேறுபாடு இல்லை, எல்லோருக்கும் கல்வி வேண்டும். இந்த பிள்ளைகள் நாம் படிக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் எல்லோரும் எத்தனை காலம் வெறும் உழைப்பாளிகளாக, தொழிலாளர்களின், விவசாயிகளின் பிள்ளைகளாக இருப்பதில் பிழை இல்லை. ஆனால் அதனை தாண்டி அவர்கள் மருத்துவர்களாக, பொறியாளர்களாக நம்முடைய பிள்ளைகளும் வர வேண்டாமா என்கிற கனவிலே தான் இந்த கட்சியே தொடங்கப்பட்டது. இந்த கட்சி தொடங்கப்பட்டதற்கு நோக்கமே, இன்றைக்கு சிலர் திரைப்படத்திலே நடித்துவிட்டு அரசியலுக்கு வருகிறார்கள், தப்பில்லை, யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் வருகிற போதே முதலமைச்சராகத்தான் வருவோம் என்கிறார்கள். அதற்கு குறைவாக வருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. கேட்டால் 200 கோடி ரூபாயை விட்டுவிட்டு தியாகம் செய்திருக்கிறேன் என்கிறார்கள். நினைத்து பாருங்கள், என்ன தியாகம் செய்கிறீர்கள்? கதாநாயகனாக நடித்தவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று விரும்புவது தியாகம் இல்லை, பேராசை. நீங்கள் எந்த மக்களுக்கும் எம்ஜிஆரோடு ஒப்பிட முடியாது. எம்ஜிஆர் 20 ஆண்டு காலம் திமுகவிலே வேலை செய்துவிட்டு பிறகு கட்சி தொடங்கி முதலமைச்சரானார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு புதிதாக இருக்கிற நடிகர் அவர்கள் 20 ஆண்டு காலம் வேண்டாம், 2-3 ஆண்டு காலமாவது மக்களுக்கு தொண்டாற்றுங்கள். பிறகு உங்கள் விருப்பப்படி உங்கள் அரசியலில் பதவிகளுக்கு வரலாம். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? அதே போல இன்னொருவர் புறப்படுகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், பிள்ளைகளை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதீர்கள், ஆடு மாடு மேய்க்க அனுப்புங்கள். அதைத்தானப்பா நாங்கள் இத்தனை காலம் செஞ்சோம், கொஞ்ச காலத்துக்கு உன் பிள்ளைங்க செய்யணும். ஆடு மாடு மேய்க்கணுமா அப்படின்னு நாங்கள் சொல்லவில்லை. தன் பிள்ளைகளெல்லாம் உலகத்தரத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டு நம் பிள்ளைகளை பார்த்து ஆடு மாடு மேய்க்க சொல்கிறீர்களே. ஆடு மாடு மேய்ப்பது குறைவானது என்று நாங்கள் கருதவில்லை, அதை நாங்களே தான் செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. யாரெல்லாம் தங்களை உயர்ந்த ஜாதி என்கிறார்களோ கொஞ்ச காலத்துக்கு அவர்களுக்கு அந்த வாய்ப்பை நாம் கொடுக்க வேண்டும். நாம் மட்டுமே ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தால் எப்படி? அவர்களும் கொஞ்சம் மேய்க்கட்டும், நாம் கொஞ்சம் படிப்போம் என்றுதான் சொல்லுகிறேன். வேலைகளை பகிர்ந்து கொள்வோம். இந்த சிந்தனைகள் எல்லாம் எனக்கு தந்தது, அதுதான் அறிமுகப்படுத்திய நண்பர் சொன்னார், ஈரோட்டிலிருந்து வருகிறார் என்று. இந்த சிந்தனைகள் எல்லாம் எனக்கு தந்தது ஈரோடும் ஐயா பெரியார் அவர்களும் தான். எனவே அந்த சிந்தனைகளை இன்றைக்கு அரசு கட்டிலில் அமர்ந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய கழகத்தின் தலைவர் இங்கே நாம் பார்க்கிறோம். நம்முடைய கழகத்தின் தலைவர் இளந்தலைவர் உதயநிதி. இது வெறும் வாரிசு அரசியல் அல்ல, இது பரம்பரை கொள்கை அரசியல். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அரசியலில் நாம் துணை நிற்போம், திராவிட இயக்கத்திற்கு வாக்களிப்போம், மீண்டும் திராவிட மாடல் அரசை இங்கே உருவாக்குவோம். அனைத்து கட்சிகளும், கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து பணியாற்றுவோம். நல்லது. மறந்து விடாதீர்கள், ஒரு நாள் மறந்து விடாதீர்கள், ஏப்ரல் 23 மறுபடியும் இந்த மண்ணுக்கு ஒரு வாழ்வு வருகிற நாள் என்பதை முடிவு செய்து உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வேட்பாளர் அண்ணன் ரகுபதி அவர்கள், நம்முடைய சின்னம் உதயசூரியன், 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 உதயசூரியன்.